Hi everybody, நம்ம வந்து probability distributions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து exercise 11.2ல 6th sum. ஸோ random variable x has the following probability mass function. ஒரு random variable x கொடுத்துருக்காங்க, அதோட probability mass function என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஓட values 1, 2, 3, 4, 5 corresponding f of x values கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? f of xங்கிறது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா probability mass function, probability values. ஸோ 1 அப்படின்னா k ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது 2k ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது 3k ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது 2k, அது k ஸ்கொயர் இல்லை k, அண்ட் 5 அப்படின்னு சொல்லும்போது 3k, அந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் 3 less than x அப்படின்னு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்கலனாலும் அந்த சம்ஸ்லாம் நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்து 1ஆக இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ப்ராபபிலிட்டிஸும் 0வோட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கி இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டியோட சம்மேஷன், சின்ஸ் இட் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1 அப்படின்னு சொல்லிடலாம். சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூனா 1. ஸோ எல்லா வேல்யூஸ் ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து கே ஸ்கொயர். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2k ஸ்கொயர். ஸோ 2k ஸ்கொயர். நெக்ஸ்ட் வேல்யூ when x is equal to 3ஆக இருக்கும்போது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3k ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4ஆக இருக்கும்போது 2k, தென் 5க்கு 3k இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 6k ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இது 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k, இந்த ப்ளஸ் 1 வலது பக்கம் எடுத்துட்டோம், -1 ஈக்குவல் டு 0. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ராடக்ட் சம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோன்னா ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா -6, சம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா 5. இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். 1 6 is 6, டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரணும். அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது, அது நெகட்டிவ் வேல்யூஸ், ப்ராடக்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம நம்பர்ஸில் என்ன இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ -1 இங்கே வந்து +6. ஓகேங்களா? -1 +6 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -6 வருதா? சம் பண்ணி பார்த்தீங்கன்னா +5 வரும். ஓகே, வேறு ஏதாவது மெத்தடில் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் பண்ண தெரிஞ்சாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. டிவைடிங் பை 6k, டிவைடிங் பை 6k. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதும்போது 6k - 1 இன்ட்டு k + 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ வந்து 6kவோட வேல்யூ வந்து 1, kவோட வேல்யூ 1/6. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா k + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா? k + 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ kவோட வேல்யூ என்ன வந்துச்சு -1. கேங்கிறது -1, ஒரு நம்பர் -1ஆக இருக்கும். பட் இந்த நம்பர் எங்கே போகுது அப்படின்னா ப்ராபபிலிட்டிக்கு போகுது. அப்போ ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஆல் பிஐஸ் ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பிஐ வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு 2kன்னு வருது பாருங்க. அப்போ 2 × k, 2 × -1 -2ன்னு வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி நெகட்டிவாக வரக்கூடாது. அப்போ இந்த நம்பர் வந்து நாட் பாசிபிள், இது பாசிபிள் இல்லை. சரிங்களா? இந்த நம்பர் என்ன கிடையாது, பாசிபிள் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ மாஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 0 இருக்கா இல்லையா, சாரி 1 2 3 4 5. தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். எக்ஸோட வேல்யூஸ், அதாவது அந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4 5. அப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் அதை வந்து நம்ம p of x equal to xன்னு சொல்லலாம், அல்லது கேபிட்டல் X அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? p of x equal to x.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4 5 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா p of x equal to x p of x equal to xல எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது p of x equal to xல எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது அங்கே என்ன இருக்கு பாருங்க f of x ஓட வேல்யூ k ஸ்கொயர் அல்லது p of x equal to x அப்போ k ஸ்கொயர்னா k ஓட வேல்யூ 1/6 பாருங்க k is equal to 1/6 இந்த k ஓட வேல்யூ 1/6 அப்போ k ஸ்கொயர் என்ன ஆகும் 1/36 ஓகேங்களா ஸோ 1/36 x ஓட வேல்யூ 2 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 2k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ 2 into 1/36 அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 2/36 x ஓட வேல்யூ 3 இருக்கும்போது என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 3k ஸ்கொயர் கரெக்ட் தானே 3k ஸ்கொயர் அப்போ k ஓட வேல்யூ 1/6 k ஸ்கொயர் வந்து 1/36 அங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸோ 3/36 இதை கேன்சலேஷன்லாம் பண்ண வேண்டாம் ஓகேங்களா as it is அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே the next x ஓட வேல்யூ 4 what is f of x value x 4 இருக்கும்போது f of x என்ன கொடுத்துருக்காங்க 2k ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ 2 into 1/6 2/6 x is equal to 5 again செக் பண்ணி பாருங்க 3k அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3k இப்போ 3/6 சரிங்களா இதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து k is equal to 1/6 இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வரீங்க what is the second question probability of 2 less than or equal to x less than 5 ஸோ உங்களுக்கு தெரியுது எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் எதுக்கடையில் லைஸ் ஆகுது 2க்கும் 5க்கும் 2 வந்து இன்க்ளூடு ஏன் இன்க்ளூட் ஆகுது இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருந்தா அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லைன்னா அந்த நம்பரை ஒதுக்கி வச்சிடலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு வந்து 2 to 5 அப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equals to 4 5 வராது ஏன்னா அதில் ஈக்குவல் சிம்பிள் இல்லை p of x equal to 2 ஓட வேல்யூ என்ன பாருங்க 2 divided by 36 x equal to 3ல 3 divided by 36 ஓகேங்களா and 4ல 2/6 ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு இடம் 36 இருக்குது 2/6 இருக்குது ஸோ எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 36 6க்கும் 36க்கும் எல்சிஎம் 36 ஸோ 36 டிவைட் பண்ணி ரிமைண்டர் வரும்போது 1 2 is 2 ப்ளஸ் இங்கே வந்து 3 ப்ளஸ் இங்கே 36 6 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 வரும் இல்லையா 6 2s 12 இப்போ நம்ம இது அவ்வளோதான் ஆட் பண்ணுறோம் 2 + 3 + 12 17/36 அப்போ நம்மளோட p of 2 less than or equal to x less than 5 ஓட வேல்யூ என்ன 17 divided by 36 ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க p of 3 less than x என்ன கேட்டிருக்காங்க p of 3 less than x செகண்ட் முடிஞ்சிச்சு தேர்டுக்கு வரீங்க p of 3 less than x ஸோ இந்த 3 less than x அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் p of x is greater than 3 அப்படின்னு நம்ம எழுதலாம் எப்படி எழுதலாம் p of x is greater than 3 ஓகேங்களா p of x is greater than 3 ஸோ இங்கே வாங்க 3 விட பெரிய நம்பர்ஸ் எக்ஸுக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா 4ம் 5ம் ஸோ அதோட ப்ராபபிலிட்டிஸை ஆட் பண்ணுறோம் p of x is equal to 4 plus p of x is equal to 5 the value of p of x equal to 4 p of x equal to 4 ஓட வேல்யூ என்ன 2/6 கரெக்ட் 2/6 plus x equal to 5 x ஓட வேல்யூ 5 அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன பார்த்துருக்கீங்க 3 divided by 6 ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா 5 divided by 6 ஸோ p of 3 less than x ஓட வேல்யூ என்ன வந்துச்சு 5 divided by 6 ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஓகே வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மாடல் ஓகே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டைரெக்டாக இதே கொஸ்டின்ஸை கூட கொடுக்காம இந்த நம்பர்ஸை கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அப் டு 5 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க 6th வேல்யூ ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு கே கொடுத்தா வேல்யூ லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா பட் இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு க்ரியேட்டிவாகவே கேட்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியானது 1 மார்க்லேயும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் கொஸ்டின் 5 மார்க்லேயும் 1 மார்க்லேயும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த கே வேல்யூ கால்குலேட் பண்ணுறது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் 1 மார்க்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ இதே மாதிரி இன்னொரு ஈஸியான கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்